நாயை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பரதேசி, அட பரதேசி பரதேசி, உனக்கு அறிவு இருக்கா? அறிவே எனக்கு தெரியல. பூமி உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, பூமி எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல. பேயில போவான் கேலி. பூமி எல்லாத்தையும் சொந்தம். என்ன அப்போ ஒண்ணு பண்ணு. சிங்கம், கரடி, புலி, நல்ல பாம்பு, இந்த மலைப்பாம்பு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து உன் வீட்டுல போட்டு வளர்த்து, சோற போட்டு வளர்த்து, நீ அது நடுவில் படுத்துக்கோ. நீ படுத்து பாரு, தெரியும் உனக்கு. பேயில போவான். ஒரு மனுஷனை வந்து ஒரு மிருகம் வந்து காட்டு மிருகமா ஆகி கடிக்கச்சில வந்து யாருமே தடப்படதான் செய்வாங்களே. பேயில போவான். இல்ல பிள்ளைக்கும் மனுஷனுக்கும் அப்புறம்தான் மத்த எதுவுமே. புரிஞ்சிக்கோ. நீ வந்து நீ இருக்கிய உன் பிள்ளைய வந்து ஒரு நாய் இழுத்து போட்டு கடிக்க வச்சுக்க எடுத்துட்டு போகுது. நீ அவன் பார்த்துட்டு இருப்பியோ? நீ நாய்க்கு தடை கொடு. தடை கொடுத்து நாய் சோற கொடு. செத்த பையல பாசமா இருங்களே. இல்ல என்னைக்கு வந்து பிள்ளைக்கு உடனே துடிங்கல அவ்வளவு வரும். பேயில போவாளுக்கு எத்தனை கொலை, எத்தனை இது நடக்கு. அதுக்கெல்லாம் எவனும் கத்துறது கிடையாது. இதுக்கு தடை செய்யுங்க அனுபவம். ஆனா பேயில போகலாம். அறிவிட்ட பயில அதுக்கு கமாண்ட் போட்டு அசிங்கமா ஏசுறான். கமாண்ட் போட்டு அறுத்து கிழிச்சு வருத்தாமா. செத்த பையல மூஞ்சி மோரக்கடையும் பாரு. ஐடியில போட்டா என்ன அளவு மேரா தான் இருக்கு. அளவு மேரா வெறும் பையல எவனோட கமாண்ட் போட்டு இழுத்துட்டு அறுத்து விட அறுத்தாமா. போ, நல்ல வெறிநாய் இருக்கும். அந்த வெறிநாயை பிடிச்சு வந்து வீட்டுக்கு மழை உன் கொட்டையை அப்படி கடிக்கும். பேயில போவானுங்களா?